கூடுதலான அளவு வரக்கூடிய பகுதிகள் ஒன்று வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. குறிப்பாக இந்த இடத்துல பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்றது வந்து அஹ், எங்கட பன்னெண்டாவது யூனிட் பன்னெண்டாவது யூனிட் சமநிலையத்தை நாங்கள் கூடுதலாக பிசிக்கலாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்ப அது வந்து ஒரு பகுதி. சரியா? அப்ப அது வந்து கூடுதலான எங்கட பேப்பர்ல வந்து கேள்விய வரக்கூடிய ஒரு பகுதி தான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குரிய பார்ட். அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 எஸ்ஏ கேள்விகள் வரும். அதோட அங்கல எம்சிக்யூல ஒரு என்ன செய்யும் என்று சொன்னால் எம்சிக்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 எம்சிக்யூ கேள்விகள் என்ன செய்யலாம் என்றால் வரலாம். 7 எம்சிக்யூ கேள்விகள் வரக்கூடிய பகுதி தான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குரிய பார்ட். ரெண்டாவது அஹ், பகுதியாக நாங்க பார்க்கிறது வந்து இனோகனிக். இனோகனிக் எடுத்தீங்கன்னு சொன்னால் இனோகனிக்ல வந்து எங்களோட எக்ஸாம் பேப்பர்ல எத்தனை பெர்சன்டேஜ் இனோகனிக் வருது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க என்றால் ஒரு அஹ், ஸ்- கிட்டத்தட்ட இனோகனிக்ல வரக்கூடிய எம்சிக்யூ நீங்க பார்த்தீங்கன்னா முதலாவது பார்ட் ஒன்ல வந்து இனோகனிக்ல எம்சிக்யூ எத்தனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 அல்லது 5 7 அல்லது 6 எம்சிக்யூக்குள்ள வரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எடுப்போம் 7 சராசரியாக 7 எம்சிக்யூ நான் எடுக்கிறேன். அப்ப 100க்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு 7 மார்க்ஸ் கிடைக்குது. அடுத்தது ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி வரும். ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எங்களுக்கு தெரியும் 100 மார்க்ஸ்னு சொன்னால் அதை நாங்க 100க்கு கன்வெர்ட் பண்ற நேரம் 5 மார்க்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு வரப்போகுது. அடுத்தது எஸ்ஏ கேள்வியில நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. இது வந்து ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் வந்து இனோகனிக்காக இருக்கும். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் இனோகனிக் கேள்வியாக இருக்கும். அடுத்தது வந்து எங்களோட பார்ட் அதாவது பார்ட் 2 பேப்பர்ல ஏ பார்ட் எங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர். அதுல பி பார்ட்ல 7வது கேள்வி நல்லா கவனிச்சுக்கோங்கள. 7வது கேள்வி வந்து இனோகனிக். 7வது கேள்வியிட பி பார்ட் இனோகனிக். 7வது கேள்வியிட பி பார்ட் வந்து என்னவாக இருக்கும் என்றால் இனோகனிக்காக இருக்கும். அப்ப அங்கனைக்கு 75 மார்க்ஸுக்குரிய ஒரு பகுதி வரும். அப்ப நாங்க அங்கே போட்டுக்கொள்வோம் 75 மார்க்ஸ் பகுதி ஒன்று வரப்போகுது. அடுத்தது வந்து சி பார்ட்ல சி பார்ட்ல 9வது கேள்வி இனோகனிக். 9வது கேள்வியில ஏ பார்ட் வந்து இன்ஆர்கானிக்காக இருக்கும். இதுல 75 மார்க்ஸ். அப்ப மொத்தம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 150 மார்க்ஸுக்குரிய ஒரு எஸ்ஏ கேள்வி இருக்கும். ஆகவே இன்னைக்கு வார மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 7.5 மார்க்ஸ் என்ன செய்யும் என்றால் இந்த பகுதியில வரும். ஆகவே மொத்த மார்க்ஸ் இனோகனிக் எங்கட பேப்பர்ல மொத்தமாக எவ்வளவு பகுதின்னு பார்த்தால் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் 12 14 15 கிட்டத்தட்ட 20% அன்னளவாக 20% என்னவாக இருக்கும் என்றால் எங்கட பேப்பர்ல வந்து இனோகனிக்காக இருக்க போகுது. சரியா? அப்ப 20% இனோகனிக்காக இருக்கும். அங்கல வந்தீங்கன்னு சொன்னால் ஆர்கானிக் ஒரு 25%க்குள்ள வரும். அதே மாதிரி அங்கல பிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் ஒரு இந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் உள்ளுக்கு வரும். நாங்க அதை அந்த நேரத்துல பார்ப்போம். இந்த 3 பகுதி தான் எங்கட கெமிஸ்ட்ரியோட பெரிய பார்ட். இந்த 3 பகுதியையுமே நாங்க தெளிவா படிப்பீங்கண்டா கிட்டத்தட்ட பிக்கு போகலாம். பீன்ற ரிசல்ட்ஸ் ஒன்று என்ன செய்யலாம் என்றால் எங்களுக்கு எடுக்க இயலும். இப்ப இதுல நீங்க கவனிச்சுக்கண்டாமா இனோகனிக்ல இது வந்து இனோகனிக் எங்கட எக்ஸாம் பேப்பர்ல வார பகுதி. இனோகனிக்ல இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனைகள் அடுத்த விஷயங்களை நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். நான் ஏன் இந்த விஷயங்களை ஆரம்பத்துல சொல்றேன் என்றால் நீங்க அந்த யூனிட்டை படிக்கிற நேரம் அதுக்கு ஏத்த வகையில நீங்க என்ன செய்யணும் என்றால் அந்த யூனிட்டை படிக்கணும். அதுக்கு ஏத்த வகையில நீங்க உங்களோட அந்த அரேஞ்ச்மெண்ட்டை நீங்க செஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டியதான் இந்த விடயங்களை நான் சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு. ரெண்டாவது விஷயம் இனோகனிக்ல வந்தீங்கன்னு சொன்னால் இதுல நான் உங்களுக்கு அடுத்த விஷயத்தையும் விளங்கப்படுத்துறேன். என்னன்னா இந்த பார்ட் 2 பேப்பர்ல இனோகனிக்ல வார கேள்விகள் எந்த பகுதியிலிருந்து வரும். இனோகனிக்ன்றது ஒரு பெரிய பாடம். கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிளாஸ் போகக்கூடிய ஒரு பாடம் தான் இனோகனிக். இதுல நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் இந்த உங்களோட ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் வந்து இனோகனிக்ல எஸ் தொகுப்பு மூலகங்களுடையும் பி தொகுப்பு மூலகங்களுடையும் ரசாயனத்தை பத்தி வரும். சரியா? எஸ் தொகுப்பு பி தொகுப்பு. எஸ் தொகுப்பு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பி தொகுப்பு மூலகங்கள் எதுன்னு தெரியும். இந்த மூலகங்களோட ரசாயனம் தான் இந்த ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் பேப்பர்.
ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி. அப்ப நீங்க எஸ் தொகுப்பு நல்லா படிச்சிருக்கணும், பி தொகுப்பு நல்லா படிச்சிருக்கணும். ஸ்ட்ரக்சர் செய்யறதாக இருந்தால் ஸ்ட்ரக்சர் கட்டாயம் செய்யணும், அது கம்பல்சரி. அதை விட்டுட்டு வரையில உங்களுக்கு விட்டுட்டு வந்தால் அநியாயம், மார்க்ஸ் போகும். அப்படி என்றால் எஸ் தொகுப்பு பி தொகுப்பு மிக தெளிவாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். நீங்க ரெண்டாவது பகுதி இன்ஆர்கானிக்ல வார இந்த பி அதாவது பார்ட் பில ஏழாவது எஸ்ஏ கேள்வியில வரக்கூடிய பி பகுதி இன்ஆர்கானிக் வந்து சிக்கல் சேர்வைகள் என்று சொல்லி ஒன்று இருக்குது. சிக்கல் அயன்கள். சரியா? சிக்கல் சேர்வைகள் அல்லது சிக்கல் அயன்கள் என்ற ஒரு பகுதி நாங்கள் இன்ஆர்கானிக் படிப்போம். அதுல உங்களுக்கு இருக்கும் அதோட தொடர்பு பட்ட பகுதியிலிருந்து இந்த கேள்விகள் வரும். சரியா? ஓகே. அடுத்தது பார்ட் சிக்கு வந்தீங்கன்னா சீல வார இனோகனிக் வந்து உங்களுக்கு டி தொகுப்பு மூலகங்கள் சம்பந்தமான கேள்வியாக இருக்கும். டி தொகுப்பு மூலகம். சரியா? இப்ப பாருங்க, உங்களுக்கு இனோகனிக்ன்ற ஒரு பெரிய பாடத்துல பி பகுதி அழகா தெரியும், சிக்கல் அயன்கள் உண்டு. டி அதாவது சி பாட்ல வார அந்த கேள்வி தெரியும். 9வது கேள்வி வார இனோகனிக் நல்லா தெரியும், டி தொகுப்பு மூலகங்கள் உண்டு. அங்கே ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் தெரியும், எஸ்பி தொகுப்பு மூலகங்கள். இப்ப இது வந்து உங்களுக்கு சாய்ஸ்ல விடுறதாக இருந்தால், அதாவது நீங்க எஸ்ஏல இந்த கேள்வியும் சாய்ஸ்ல விடுறீங்க, 7வது கேள்வியும் விடுறீங்க, 9வது கேள்வியும் சாய்ஸ்ல விடுறதா இருந்தால், இந்த இடத்துல நீங்க எஸ்ஏ கி வந்து டி தொகுப்பு அதே மாதிரி என்ன சிக்கல் அயன்கள் வந்து பெரிய அளவுல அலட்டிக்கொள்ள தேவையில்ல. சரியா? ஆனா நீங்க படிச்சுத்தான் ஆகணும், செய்யணும். ஆனால் அப்படி விட்டுட்டு போகல. ஏன்னால் மற்ற எஸ்ஏகள் செய்ய இயலாத சந்தர்ப்பங்கள் வந்தா இந்த எஸ்ஏ செய்யத்தான் வேணும். அப்ப நீங்க எல்லா பகுதிக்கும் ரெடி ஆகித்தான் போகணும். சரியா? ஓகே. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வாங்க. என்னதுன்னு சொன்னா, இது வந்து எங்கட பேப்பர்ல வந்து இந்த பகுதிகளில் வந்து கேள்விகள் வார பகுதியை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடுத்தது இனோகனிக் பாடத்தை பொறுத்த மட்டும் எந்த ஒரு கணக்கும் இல்லை, கல்குலேஷன் எதுவுமே இனோகனிக்ல இல்லை. முழுக்க ஃபுல்லா என்னது அப்படின்னு சொன்னால் தியரி தான். அங்க தியரியத்தான் நாங்க முழுமையாக பார்க்க போறோம். அங்க எந்த விதமான ஒரு கல்குலேஷன் பாட்டும் இனோகனிக்ல இல்ல. இது ரெண்டாவது விஷயம் இனோகனிக்ல. மூணாவது, இனோகனிக்ல முழுக்க இருக்கிற தியரி. ஆகவே தியரி மிக தெளிவாக ஞாபகத்துல இருந்தால் மாத்திரம்தான் இனோகனிக் கேள்விகள் எங்களுக்கு செஞ்சுட்டு போகலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல இனோகனிக் கேள்விகள் செய்ய இயலாம போகும். அங்க வந்து உங்களுக்கு கல்குலேஷன் அந்த இது, அதாவது ரசாயன பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பகுதிகளில் வந்து ஐடியா, அது நீங்க யோசிச்சு எடுக்க வேண்டிய பகுதி. அங்க தியரி பெருசாக இல்ல, ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு பெரிய ஒரு பாட்டு அங்க இல்ல. சின்ன தியரி தான், சிம்பிளான தியரிகள். ஆனால் ஐடியா எடுக்கணும் அங்க. ஆனால் இங்க அப்படி இல்லை. இங்க ஐடியாவை தாண்டி இன்னைக்கு இருக்கணும் கட்டாயம் உங்களுக்கு அந்த தியரி தெளிவாக நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும்.